நமஸ்காரம், சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஆதி கைலாஷ். ஸோ ஆதி கைலாஷ் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம போயிருந்தோம். எவ்ரி இயர் 2 trips or 3 trips நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இயர் அதாவது 2025 ஜூன் மாதம் நம்ம திரும்ப பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் சில சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது ஒரு பிழை இருக்கும் தமிழோட அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஆக்சென்ட் ஆகட்டும் இல்லை அந்த ப்ரொனவுன்சியேஷன் மேபி கொஞ்சம் இது இருக்கும். பிகாஸ் எனக்கு எங்கள் அப்பா அப்போவே சொல்லியிருந்தார் ஒழுங்காக தமிழ் படின்னு. இன்னைக்கு நான் ரியலி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் தமிழ் என்னால் சரியாக உச்சரிக்க முடியலையே அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த செகண்ட் லாங்குவேஜ் ஸ்கூல்லலாம் ஹிந்தி இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்படி படிச்சுட்டேன். பட் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த தமிழ் வந்து இவ்வளோ அழகான ஒரு லாங்குவேஜ் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா எத்தனை அந்த இப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்தோமோ நிறைய தமிழில் வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறதோ இல்லை கேட்குற விஷயங்கள் ஒரு ஆர்வம் சின்ன சின்ன குட்டி குட்டி இன்னும் நான் ஃபுல் ஸ்விங்குக்கு போகல. பட் கொஞ்சம் அப்படி போகும்பொழுது இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இந்த இவ்வளோ வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே. எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ பேர் இந்த சித்தர்கள் பற்றி படிக்கும் பொழுதாகட்டும் ஒவ்வொரு போயட் புக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். எனிவேஸ் ஸோ என்னையும் நீங்கள் பேர் பண்ணிக்கிறீங்க என்னோட லாங்குவேஜ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இது ஆக்சுவலி என்னன்னா இப்போ இது ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் நம்ம வந்து திருப்பதியெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயம் வந்து வீக்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ஒன்ஸ் எங்களுக்கு எப்போ சமயம் அஃப்கோர்ஸ் அது எப்படி சொல்றதுன்னா எப்போ அந்த டிமாண்ட் இல்லாத அந்த லீஷியரான டைம்ல வந்து இந்த இவர் கலைஞர் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அழகான அந்த வேர்டு எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அது எவ்வளோ அழகா வந்து தமிழ்ல பாருங்க அந்த வார்த்தை எல்லாமே கிடைக்கும். அது எவ்வளோ அழகா மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து நாங்க வந்து கூப்பிட்டுட்டு போயிருந்தோம் தரிசனம் பண்ண வச்சு அவங்கள திரும்ப கொண்டாந்துட்டு இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக ஏதோ நமக்கு பெருமாள் கொடுத்துருக்குற அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பேருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் எனக்கு இப்போ ஸ்பார்க் ஆனது என்ன அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணினாங்க. அதாவது யார் அப்படின்னு சொன்னா திருநங்கைகள். ஏன்னா நாங்க வரலாமா, எங்களை நீங்க அழைச்சிட்டு போவீங்களா, ஸோ மற்ற குரூப் மெம்பர்ஸ்க்கு ஹெசிடேட் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு தயக்கத்தோட நிறைய பேர் எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு கொஞ்சம் நாளாவே. ஸோ எனக்கு என்னன்னா இது இந்த பக்தியும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆன்மீகமா இருந்தாலும் சரி இது எல்லாமே பொது. இந்த பொதுல ஏன் இந்த தயக்கம், இந்த யாரை ஹெசிடேட் பண்றாங்க, யாரு ஃபீல் பண்றாங்க, வரவங்க ஃபீல் பண்ணுவாங்களா இல்லை இவங்க வர்றதுக்கு ஃபீல் பண்றாங்க, இது என்னை வந்து உறுத்திக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இது ஒரு சின்ன யாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேணாம். அந்த அர்த்தநாரீஸ்வரரே குடிக்கொண்டு இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது, ஏன்னா சிவன் பார்வதி 2 பேரோட உருவமா இருக்கக்கூடிய இவங்க அவரை பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம், அவரோட போய் சேர்றதுக்கு அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது மண்டிட்டு அவர் திருவடி சேர்றதுக்கு இத்தனை தயக்கமா. அது எனக்கு வந்து மேபி அதை பேசும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து சிமா டூஸ் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது கண்டிப்பா நான் பண்ணுவேன். எப்போ வந்து என்னோட இது கூட பண்ணிருக்கலாம் ஏஜ் ஃபேக்டர், ஐயோ அம்மா எனக்கு முடியுமா, எனக்கு நான் போகணும் ஆசை இருக்கு, முடியும் எனக்கு எதுவுமே இல்லைங்க. பக்தி இருந்தா போதுங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அவரு கூப்பிட்டுட்டாரு, பக்தி இருக்கு, அவர் அழைப்பு இருக்கு, நான் வரேன். என்ன அவர் கூப்பிடுறாரு, அப்போ உங்களை அவர் கூப்பிடும் பொழுது யாருங்க நாங்கெல்லாம் தடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஒரு சின்ன பிரயத்னம் ஸ்பெஷலா ஒன்லி ஃபார் திருநங்கைகள் ஜூன் மாசம் நாங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய ஆதி கைலாயம். அப்பேற்பட்ட எப்படி சொல்றது, சதி தேவி இறந்து கடுமையான தவத்துல இருக்கும் பொழுது சிவம் பெருமான யாராலையும் அசைக்க முடியாது நகர்த்த முடியாதுன்ற ஒரு தருணத்துல அந்த அடம், நான் திருப்பியும் இந்த அடம் பத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த அடமும் வைராகியமும் இருந்ததுன்னா எதுவும் வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணவங்க தான் அங்க இருக்கக்கூடிய நந்தா தேவி, அதாவது பார்வதி. அவங்க கடுமையான தவம் இருந்து சிவனை நான் கைப்பிடிச்சே தீரணும், கரம் பிடிச்சு ஆகணும், அவர் தான் என் கணவர் அப்படின்னு அவ்வளோ வைராகியத்தோடு அவங்க தவம் பண்ண இடம் தான் அந்த கௌரி குண்ட். அதே இடத்துல நீங்க எல்லாருமே வந்து அந்த சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பிளஸ் என்னோட எப்படி சொல்றது, இத்தனை பேர் நீங்க இது செய்யணுங்க. இது என்னோட இடம், நீங்க எல்லாம் வரலாம். ஸோ இது எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
நீங்க கேட்டிருக்கீங்க, இது நான் இது செயல்படுத்த விரும்புறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்க போகணும் அப்படின்னா எக்கானமியாவே நான் ஒன்று டிசைன் பண்றேன். நம்ம இங்கேருந்து சென்னையில இருந்தோ டெல்லி போயிடலாம், இல்லை மற்ற இடத்துல இருக்கவங்க எல்லாருமே நீங்க டெல்லி வந்துருங்க. ஸோ டெல்லியிலேருந்து உங்களை நான் அழைச்சிட்டு போய் திரும்ப கொண்டு வந்து விடுறதுக்கு நான் என்ன பட்ஜெட் ஃபுல்லா எப்படி இதை நான் செய்ய முடியுமோ கண்டிப்பா இதை நான் அழகா நான் செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். உங்களோட ஆசீர்வாதம் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் பார்வதி குடியிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்களுக்கு என்னோட நமஸ்காரம். நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சிம்மா டூர்ஸ் எப்பவுமே எல்லாருக்காகவும் தான். பக்தி இருக்கிற இடத்துல அந்த கனெக்டிங் டிவைன் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்மா டூர்ஸ் அதை நாங்கள் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புகிறேன். யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேணாம். நான் செய்கிற செயலுக்கும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலைக்கும் கரெக்டாக ஒரு என்ன சொல்றது உண்மையாக இருக்கணுன்றது தான் ஆசை, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வாங்க, தர்ஷனம் பண்ணலாம். தேங்க்யூ.